ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சால்மன் ஃபிஷ் ஃப்ரை தான் பார்க்க போறோம். வெளியில நல்லா கிறிஸ்பா, உள்ளர நல்ல ஜூசியா சாஃப்டா இருக்கிற மாதிரி ஒரு ஃபிஷ் ஃப்ரை தான் பார்க்க போறோம். சால்மன் ஃபிஷ் காஸ்ட்லியா இருக்க மீன் தான் நல்லா இருக்கும்னு இல்ல, இந்த மாதிரி ஃபிஷ் கூட வாங்கினா டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இது பண்றதுக்கு 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சமா தேவையான உப்பு, கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்பதான் மசாலா பிரியாம நல்லா ஒட்டி வரும். ஹாஃப் லெமன் ஜூஸும் பிழிஞ்சு அதையும் சேர்த்து இதை நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதுல கொஞ்சமா தண்ணி டைட்டா இருக்கனால கொஞ்சமா தேவையான அளவுக்கு மட்டும் விட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து கலந்து விட்டுக்கிறேன். இதுல ஒவ்வொரு பீஸா எடுத்து உள்ளர ஹோல்ல எல்லாத்துலயுமே நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. கோட்டாக்குற மாதிரி இதே மாதிரி எல்லா பீசஸ்க்கும் நல்லா கோட் பண்ணி பொரிச்சிடுங்க. இந்த மசாலா நல்லா ஒட்டி வர மாதிரி பண்ணிடுங்க. இதை ஒரு ½ hour to 1 hour ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நல்ல சூடான எண்ணெயில இந்த மீனெல்லாம் 1 by 1 போட்டுக்கலாம். போட்டுட்டு 5 minutes இந்த சைடும், உடனே திருப்பிட வேண்டாம். 5 minutes இந்த சைடும் 5 minutes அந்த சைடும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம 5 minutes கொடுத்தாதான், அப்புறமேட்டு திருப்பினாதான் அந்த மசாலா அதுல ஒட்டிக்காம நீட்டா வரும். இப்போ நம்ம இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நமக்கு சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். சால்மன் ஃபிஷ் கிடைச்சா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா